ஒரு கோயிலில் போய் தங்குறாருங்க. அப்போ தான் கோயில் நட சாத்திட்டு அந்த குருக்கள் வெளியே வர்றாரு. அவர்கிட்ட போய் பகவான் வந்து ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு கேட்குறாருங்க. அவர் எல்லாமே தீர்ந்துடுச்சு, எல்லாமே ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது அங்கே வந்த ஒரு மேளக்காரருங்க, அவர் இந்த பையனை பார்த்துட்டு அப்போ ஒரு தேஜஸாக இருப்பார் பகவான். அவரை பார்த்துட்டு கடுக்கெல்லாம் போட்டிருக்காரு, நல்லா இருக்கார். பகவான் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, அப்படி சொல்லாதீங்க, என்னோட பங்கில் பாதி இந்த பையனுக்கு கொடுங்கன்னு சொல்லி தன் பங்கை வந்து பகவானுக்கு அவர் கொடுத்தாரு. அப்படி சாப்பிட்டுட்டு தான் பகவான் காலையில் புறப்படுறாருங்க. அன்னைக்கு என்னென்னா கிருஷ்ண ஜெயந்தி. அப்போ காலை பசி அப்படி போகிறாரு. ஒரு வீட்டில் முத்துகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வீட்டில் கிருஷ்ணர் அந்த பாதமெல்லாம் போட்டு கிருஷ்ணருக்காக காத்திருக்காங்க. அப்போ பகவான் போய் நிற்கிறாரு. அப்போ அவங்க வந்த தாய் பகவானோட தோற்றத்தை பார்த்து ஏதோ கிருஷ்ணரே வந்த மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க உள்ளே கூப்பிட்டு வெங்கட்ராமனை உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறி பகவான் நல்லா சாப்பிட்டார். சாப்பிட்டதுக்கப்புறம் நெய்வேத்தியம் கூட பண்ணலைங்க. அதுக்கு முன்னாடி அந்த பட்சணங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேப்பரில் கட்டி கொடுக்குறாங்க. பகவானுக்கு இப்போ போக காசு பணம் கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறாரு, தன் கடுக்கண்டு இருக்குது போட்டிருக்காது, அது தங்கத்தில், அதை கொண்டு வந்து அந்த முத்துகிருஷ்ணன்றவர்கிட்ட கொடுக்குறாருங்க. கொடுத்து 4 ரூபாய் வாங்கிக்கிறாரு. அப்போ அவர் வந்து அட்ரஸ் கூட எழுதி கொடுக்குறாரு, இந்த இடத்துல வந்து கலெக்ட் பண்ணிக்கப்பான்னு. அதெல்லாம் வாங்க பகவானுக்கு மனசே இல்லை. ஏன்னால் இது ஒரு வழிப்பாது, இனி போனால் திரும்ப மாட்டோம், அண்ணாமலையிலே தங்கிடுவோன்னு பகவானுக்கு தெரியும். அதை கொடுத்துட்டு பகவான் அங்கே புறப்படுறாரு. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.